அனைவருக்கும் வணக்கம். நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன். கடந்த 20ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தலைவராக பதவியேற்று கொண்டிருக்கக்கூடிய நிதின் நபீன் அவர்கள் முதல் பதவியேற்பு நிகழ்விலே சில கருத்துக்களை பகிர்ந்திருக்கார். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய திருப்பரங்குன்றத்தினுடைய பிரச்சனையை பற்றி மிக விரிவாக பேசியிருக்கிறார். ஒரு தேசிய கட்சியினுடைய இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவராக பதவியேற்றிருக்கக்கூடிய அவர் தமிழ்நாட்டின் மீது தனது பார்வையை செலுத்தி பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சு என்பது அந்த கட்சிக்கும் அந்த கட்சியை சார்ந்த தமிழ்நாட்டின் மீது எவ்வளவு ஈர்ப்பு இருக்கின்றது என்பதை உணர்த்துவதாகத்தான் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்தியாவிற்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. மணிப்பூரை தொடர்ந்து ஒரு கலவர பூமியாக இன்று வரை நீடித்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா தொடர்ச்சியாக இந்தியாவிற்கு எதிராக வரி விதிப்புகளை விதித்து கொண்டிருக்கிறது. நமது அண்டைய நாடான நேபாளத்தில் அரசியல் சூழல் மிக சிக்கலாகி கொண்டு இப்படியெல்லாம் பல்வேறு சிக்கல்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய தேசிய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டின் மீது பார்வையை செலுத்தி பேசியிருக்காரு என்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன் அவர்களுடைய பார்வை தமிழ்நாட்டை நோக்கி எப்போதுமே பயணித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாடு தான் அந்நிய மொழிகளுக்கு இடமளிக்காமல் தமிழ் மொழியை காக்கக்கூடிய மாநிலமாக, தாய்மொழியை காக்கக்கூடிய மாநிலமாக இருக்கு. அதே போல தமிழ் இன உணர்வில் எதற்கும் இடம் கொடுக்காமல் இனத்தின் அடிப்படையில் ஒன்றிணைந்து நிற்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கு. அதே போல மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசுகளுக்கு எதிராக செயல்பட்டால் அதை தட்டி கேட்கக்கூடிய முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ச்சியாக நிகழ்ந்துகிட்டு வருது. அதே போல சுதந்திர காலத்திற்கு பின்னர் திராவிட கட்சிகளினுடைய ஆட்சிக்கு பின்னர் இந்தியாவை வழிநடத்தக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமாக பல்வேறு வளர்ச்சிகளை எட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்துகிட்டு வருது. இப்படிப்பட்ட சூழல்ல மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேரூண்ட வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா அரசினுடைய முழு பார்வையும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழு பார்வையும் எப்போதும் தமிழ்நாட்டை நோக்கியே இருக்கின்றது என்பதுதான் இவருடைய பேச்சு நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கு. எது எப்படியோ புதிய தலைவராக பதவியேற்றிருக்கக்கூடிய நிதின் நபீன் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள்.